வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர். முருகப்பெருமான் 6 படை வீடுகள் என்பது முக்கியமான வழிபாட்டு ஸ்தலங்கள். இவ்விடங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுராகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு முருகப்பெருமான் 6 படை வீடுகளாக திகழ்கிறது. அதில் 6 படை வீடுகளில் சுவாதிஷ்டானம் என்னும் ஆதாரத்தினை அடிப்படையாக கொண்டு 2ஆம் படை வீடாக விளங்கும் அருள்மிகு செந்திலாண்டவர் திருக்கோயில். இக்கோயிலானது முருகப்பெருமான் ஆறுமுகத்துடன் சூரனை சம்ஹாரம் செய்து இவ்விடத்தில் 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான இத்திருக்கோயிலின் பழமையான பெயர் திருச்சீரளவாய் என்பதாகும். இங்குள்ள முருகப்பெருமான் திருச்சீரளவாய கந்த பெருமான் எனவும் அழைக்கப்படுகிறார். இக்கோயிலின் அமைப்பானது ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் வாஸ்து லட்சணங்களுடன் பிரகஸ்பதியான வியாழன் பகவானுக்கு முருகப்பெருமான் காட்சியளித்து குருஸ்தலமாக அருள்பாலிக்கிறார். தேவர்களின் குருவான வியாழ பகவான் சூரனை சம்ஹாரம் செய்த வேலனுக்கு விஸ்வகர்மாவினை கொண்டு வடிவமைத்து முருகப்பெருமான் வெற்றியை தெரிவிக்கும் விதமாக கட்டப்பட்ட இக்கோயிலில் சூரனை சம்ஹாரம் செய்ய புறப்படும் சண்முகராக முருகப்பெருமான் 6 முகங்களாகிய ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்னும் 5 முகங்களுடன் இணைந்தே 6வது முகமான அதோமுகம் சேர்ந்து 6 முகங்களும் முருகப்பெருமானின் குணாதிசயங்கள் மற்றும் தொழிலின் அடிப்படையில் ஞானம், வீரம், அன்பு, படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவு என 6 முகத்துடன் சண்முகராக சென்று வெற்றி அடைந்து ஜெயந்திநாதராக மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். செந்திலாண்டவர் திருக்கோவிலில் சுப்பிரமணிய சன்னதிக்கு பின்னால் குகைக்குடைவரை சன்னதியில் பஞ்சலிங்கங்கள் ஆவுடை இல்லாமல் காணப்படுகிறது. இப்பஞ்சலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தினமும் பூஜை செய்து வருபவர் சாட்சாத் அந்த முருகப்பெருமானே. மூலவரான சுப்பிரமணியர் தவக்கோலத்தில் நின்று வலது கையில் தாமரை மலருடன் சிவபெருமானை தவம் செய்ய தபஸ்கோலத்தில் காட்சியளிக்கிறார். மற்றும் மூலவர் சிலையுடன் 3 லிங்கங்கள் சேர்ந்து அஷ்டலிங்க ஸ்தலமாக இருப்பது சிறப்பு. இங்கு பஞ்சலிங்கங்கள் பஞ்சபூதங்களாகும். மூலவர் சன்னதியில் இருக்கும் 3 லிங்கங்கள் சூரிய, சந்திர மற்றும் உயிராகவும் காணப்படுவது என்பது அரிய காட்சி. சன்னதிக்கு பின்னால் உள்ள பஞ்சலிங்கங்களுக்கு தீபாதனை செய்த பின்னரே மூலவரான சுப்பிரமணியருக்கு பூஜை செய்யப்படுகிறது. இங்கு மூலவருக்கு வேலில்லை, தேவியரும் இல்லை. பஞ்சலிங்கங்களை முருகப்பெருமான் கண்களால் பூஜை செய்தும் மற்ற 3 லிங்கங்களை மனதில் தபஸ் பூஜை செய்வதாகவும் ஐதீகம். இங்குள்ள பஞ்சலிங்கங்கள் தரிசனம் செய்வது என்பது முன்வினை பாவங்களை நீக்கி மகா புண்ணியத்தை தரவல்லது என்பது நிதர்சனம். உலகில் வேறு எந்த முருகப்பெருமான் கோயிலும் இல்லாத தனி சிறப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் 9 கால பூஜை செய்யப்படுவது என்பது தனிச்சிறப்பு. இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணியர், ஜெயந்திநாதர், சண்முகர், குமாரவிடங்கர், சூரசம்ஹாரமூர்த்தி மற்றும் சீரளவாயு கந்த பெருமான் என்ற